சென்னை அருங்காட்சியக செப்பேடுன்னு ஒரு செப்பேடு இருக்குது, உத்தம சோழனோட செப்பேடு. ஓகே, அவர் தான் ராஜராஜ சோழனுக்கு முன்னாடி இருக்கிறார். அப்போ வந்துட்டு இவங்கெல்லாம் சொல்கிறாங்களா ஆதித்த கரிகாலன் கொலை அது நடந்த காலகட்டத்துக்கு பின்னாடி வரக்கூடிய செப்பேடு. அப்படி ஒரு செப்பேடு சென்னை அருங்காட்சியகத்தில் இருக்குது. அந்த செப்பேடில் பார்த்தீங்கன்னா அந்த முதல் பக்கம் காணும். அதே மாதிரி இப்போது செங்கம்னு ஒரு பகுதி, அங்கே ஒரு ஏரி இருக்குது. அந்த ஏரி வாசலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடுக்கல்னு சொல்லுவாங்க, யாராவது இறந்து போனால் வைக்கிற நடுக்கல் இருக்கும். அதில் ஒரு நடுக்கலுக்கு பின்னாடி 12 வரியில் ராஜராஜ சோழனுடைய இந்த புகழ்ச்சி எழுதியிருக்காங்க. காந்தலூர் சாலை களமறுத்து அங்குள்ள பிராமணர் சிரமறுத்து அப்படின்னு வந்துருச்சு. இப்போ காந்தலூர் சாலைங்கிற கல்வி நிலையத்துக்குள்ளே போயிட்டு அங்கேருந்த நம்பூதிரி பிராமணர்களோட கழுத்தை அறுத்தாங்க. இதை வந்துட்டு தமிழ்நாடு அரசினுடைய தொல்லியல் துறை செங்கம் மாவட்ட கல்வெட்டுகள்ங்கிறதுல அந்த குறிப்பிட்ட அந்த நடுக்கல்ல வந்துட்டு அவங்க படம் போட்டிருக்காங்க. ஆனால் நடுக்கலுக்கு பின்னாடி இந்த 12 வரி கல்வெட்டை பற்றி அவங்க குறிப்பிடவே இல்லை. நீங்கள் திராவிட இயக்கம் தானே, பிராமணரை எதிர்க்கிறவங்க தானே, உங்களுக்கு வந்து அதை பதிப்பிக்கிறதுல என்ன? பிராமணர்கிட்டேருந்து குந்தவை நாச்சியார் நிலம் பிடுங்கினார்ன்ற கல்வெட்டை தாழ்த்தப்பட்ட மக்களிடமிருந்து நிலம் பிடிங்கி பிராமணர்கிட்ட கொடுத்தாருன்னு இவங்க விளக்குறை எழுதியிருக்காங்க. அப்போ தமிழர்கள் இதில் கேள்வி கேட்கக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, சமஸ்கிருதம் படித்தவங்களுக்கு தான் தொல்லியல் துறையில் வந்து கல்வெட்டு வாசிப்பாளர் வேலை அப்படின்னு ஒரு தகுதி. தமிழ்நாடு அரசாங்கம் தொல்லியல் துறைங்கிறது ஒரு நேர்மை இல்லாமல் இவங்க வச்சிருக்கிற ஒரு சித்தாந்தத்துக்கு ஒத்துதுற மாதிரியே இத்தனை வருஷமாக செயல்பட்டு வருது. வணக்கம், நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா வரலாற்று ஆய்வாளர் மணன் மன்னர்னா இருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லமா இருக்குங்க. தமிழக அரசு ஏன் இதில் வந்து பெருசாக நாட்டம் காட்ட மாட்டுறாங்க? எதனால? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ராஜராஜ சோழனோட 2 சோழச்சுவடிகள் கிடைச்சிது, அது ஆனால் எங்கே போணுச்சு, ஏன் மறைக்கப்பட்டுச்சுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எதனால நினைக்கிறீங்க? இப்போ இவங்க தமிழ்நாடு தொல்லியல் துறையை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் அல்லது திராவிட இயக்க எழுத்தாளர்களாக இருக்கட்டும், இவங்க வந்துட்டு சோழர்களுக்கு ஒரு வரலாறு கற்பிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, சோழர் ஆட்சி காலம் வந்து பிராமணர்களுடைய ஆதரவு காலமாக இருந்தது, அப்போ தான் வந்துட்டு சாதி பிரச்சனை இருந்துச்சு, இன்னும் நிறைய கதை, தேவதாசி முறையை சோழர்கள் உருவாக்குனாங்க அப்படின்லாம் நிறைய எழுதுகிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு எந்த ஒரு சான்றாதாரங்களும் இல்லாத பச்சை பொய்கள். இதை பற்றி வந்துட்டு நான் 2 நூல்கள் எழுதியிருக்கேன். ராஜராஜ சோழன் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்கேன். ஆதித்த கரிகாலன் கொலைங்கிற நூல்லையும் நான் வந்து ஆதாரங்களோடு எழுதியிருக்கேன். எப்படி இந்த பொய்களை அவங்க உருவாக்குறாங்கன்றதையும் நான் சேர்த்து எழுதியிருக்கேன். இப்படி இவங்க பொய்யா ஒரு கதை சொல்லிகிட்டு இருக்கப்போ சோழர் காலத்தை சேர்ந்த ஒரு உண்மையான நூல் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது உண்மை இருக்கும்ல. அதான் இப்போதைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்க வரலாறு. இப்போ உதாரணத்துக்கு இரும்பு எடுத்துக்கிட்டோம்னா அதே மாதிரி இதுலேயும் ஒரு விஷயம் நடந்துடும். அப்போ என்னன்னா, இது மட்டும் இல்லை, சென்னை அருங்காட்சியக செப்பேடுன்னு ஒரு செப்பேடு இருக்குது. சென்னை மியூசியமில் தான் இருக்குது, அதனால அது பேர். இப்போ செப்பேட்டில் பார்த்தீங்கன்னா முதல் பக்கத்துலையும் கடைசி பக்கத்துலையும் தான் நமக்கு தேவையான தகவலே இருக்கும். ஒரு அரசர் இருக்காருன்னா அந்த அரசரை பற்றின பிரஸ்தி எல்லாம் இருக்கும், அது முதல் பக்கத்தில் இருக்கும். அது வந்துட்டு ராஜராஜ சோழனுடைய சித்தப்பாவான உத்தம சோழனோட செப்பேடு. ஓகே, அவர் தான் ராஜராஜ சோழனுக்கு முன்னாடி இருக்கிறார். அப்போ வந்துட்டு இவங்கெல்லாம் சொல்கிறாங்களா ஆதித்த கரிகாலன் கொலை அது நடந்த காலகட்டத்துக்கு பின்னாடி வரக்கூடிய செப்பேடு. ஓகே, அப்படி ஒரு செப்பேடு சென்னை அருங்காட்சியகத்தில் இருக்குது. அந்த செப்பேடில் பார்த்தீங்கன்னா அந்த முதல் பக்கம் காணும். ஓகே, பொதுவாக செப்பேடு முழுக்க காணாம போகும், இல்லாட்டி ஒரு பக்கம் உடையும். அந்த மாதிரி முதல் பக்கம் கடைசி பக்கம் அதில் காணும். அது வந்து எப்படி வந்தது, எந்த காலத்தில் அந்த செப்பேட்டோட பக்கம் காணாமல் போச்சு அப்படின்னா நமக்கு விவரம் கிடைக்கல. ஓகே, மியூசியத்தில் இருக்கிற செப்பேட்லேயுமே அங்கே ஒரு அந்த முக்கியமாக எந்த பகுதி இருக்கணுமோ அது காணும். முதல் பகுதியும் இறுதி பகுதி இல்லை. ஓகே, அதே மாதிரி இப்போது செங்கம்னு ஒரு பகுதி, அங்கே ஒரு ஏரி இருக்குது. அந்த ஏரி வாசலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடுக்கல்னு சொல்லுவாங்க, யாராவது இறந்து போனால் வைக்கிற நடுக்கல் இருக்கும். அதில் ஒரு நடுக்கலுக்கு பின்னாடி 12 வரியில் ராஜராஜ சோழனுடைய இந்த புகழ்ச்சி எழுதியிருக்காங்க, மெய்கீர்த்தி எழுதியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா காந்தலூர் சாலை களமறுத்து, மற்ற எல்லா இடத்துலையும் பார்க்குறப்ப காந்தலூர் சாலை களமறுத்து அருளின்னு மட்டும்தான் இருக்கும். எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா காந்தலூர் சாலை களமறுத்துன்றதை வந்துட்டு காந்தலூர் சாலையில் இந்த பிராமணர்களை வேலைக்கு எடுத்தாங்கன்னு வரையும் எழுதியிருக்கிறாங்க விளக்கம். களமறுத்து அருளின்றதை வந்து கப்பலை உடைச்சாங்களா, என்ன பண்ணாங்கன்னு யாருக்குமே தெரியல. இது ஒரு பெரிய குழப்பமா இருக்கு. ஆனால் இந்த செங்கம்ல அந்த ஏரிக்கரையில் இருக்கிற அந்த நடுக்கல் வீட்டில் காந்தலூர் சாலை களமறுத்து அங்குள்ள பிராமணர் சிரமறுத்து அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, காந்தலூர் சாலைங்கிற கல்வி நிலையத்துக்குள்ளே போயிட்டு அங்கேருந்த நம்பூதிரி பிராமணர்களோட கழுத்தை அறுத்தாங்க, இப்படி ஒரு கல்வெட்டு இருக்கு. இதை வந்துட்டு தமிழ்நாடு அரசினுடைய தொல்லியல் துறை செங்கம் மாவட்ட கல்வெட்டுகள்ங்கிறதுல அந்த குறிப்பிட்ட அந்த நடுக்கல்ல வந்துட்டு அவங்க படம் போட்டிருக்காங்க. ஆனால் நடுக்கலுக்கு பின்னாடி இந்த 12 வரி கல்வெட்டை பற்றி அவங்க குறிப்பிடவே இல்லை. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அரசியலாக பார்க்கப்படுது பிராமணிய ஒழிப்பு. அப்போது சோழர் காலத்தில் பிராமணர்களை வந்துட்டு படை போயிட்டு கழுத்தரிச்சு கொண்டுச்சு அப்படின்னா நீங்கள் திராவிட இயக்கம் தானே, பிராமணரை எதிர்க்கிறவங்க தானே, உங்களுக்கு வந்து அதை பதிப்பிக்கிறதுல என்ன பிரச்சனை, கொள்கை ரீதியாக என்ன பிரச்சனை? அப்போது சோழர் காலத்தில் பிராமண ஆதிக்கம் நிறைய இருந்தது, நாங்கள் தான் எதிர்த்தோன்னு உங்களுக்கு சொல்லிக்கணும். சோழர் காலத்திலேயே பிராமண எதிர்ப்பு இருந்ததுன்னு சொன்னோம் அப்படின்னா
இல்லை நம்ம வந்துட்டு வாயில வடை சொல்கிறோம் உண்மையாகவே செஞ்சிருக்கான்றத மக்கள் தெரிஞ்சுப்பாங்க. ஓகே. இப்போது ஒரு பெரிய ஒரு 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 சிற்பமோ இல்லை ஓவியமோ எது கிடைச்சாலும் அதில் எங்கேயாவது ஒரு எழுத்து கிடைக்காதான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆய்வாளர்களும் பார்ப்பாங்க. தொல்லியல் துறை அதுக்கு தான். ஆமாம். தொல்லியல் துறையோட முக்கியத்துவமே எழுத்து தான். ஏன்னா சிற்பத்தை வச்சு நம்ம ஓரளவுக்கு தான் காலத்தை கணிக்கலாம். எழுத்து அமைதியை வச்சு எழுத்து எப்படி இருக்குன்றதை வச்சு இன்னும் துல்லியமாக கணிக்க முடியும். ஆமாம் ஆமாம் இல்லைங்களா? அப்போது தமிழ்நாடு தொல்லியல் துறை அங்கே பகுதிக்கெல்லாம் போயிருக்கீங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்க, சிலையோட முன்பக்கத்தெல்லாம் படம் எடுத்துருக்கீங்க. 12 வரி இருக்கக்கூடிய ஒரு செய்தியை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா, அதுவும் இந்திய வரலாற்றிலே மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியை விட்டுட்டீங்கன்னா இதுக்கு எதுக்கு நீங்கள் தொல்லியல் துறை வச்சுருக்கீங்க? புரியுது. அப்போ இவங்களோட வேலை என்னன்னா, தமிழர்களுக்கு எதிரான செய்தி சோழர் காலத்தில் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வெளில விடுவாங்க. ஓகே. இல்லை உதாரணத்துக்கு வந்துட்டு தாமரைப்பாக்கம் கல்வெட்டுன்னு ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. தாமரைப்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி நடந்துட்டு அப்படி நடந்துட்டு அப்படின்ட்டு அது வந்துட்டு தவறாக படிக்கப்பட்ட ஒரு கல்வெட்டு தான். இன்னொன்று இப்போ சோழர் காலத்தில் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் ஏதாவது பண்ணுறதையும் கல்வெட்டாக வைப்பாங்க. அப்போ பிராமணரும் கல்வெட்டு வச்சிருப்பாங்க. சோழர் காலத்தில் பிராமணர் வச்ச கல்வெட்டை சோழர் கல்வெட்டுன்னு இவங்க எழுதுறாங்க நூலில். ஓகே. கீழே அவன் பேர் போட்டிருப்பான் ஒவ்வொரு கல்வெட்டுலையும். அப்படி அந்த ஒரு வேலை பார்ப்பாங்க. அதுவும் இல்லாட்டி அந்த கல்வெட்டு வரிகளை படிக்கும் பொழுது இவங்களுக்கு ஏற்ற மாதிரி திரிச்சு சொல்லுவாங்க. பிராமணர்கிட்டேருந்து குந்தவை நாச்சியார் நிலம் பிடுங்கினார்ன்ற கல்வெட்டை தாழ்த்தப்பட்ட மக்களிடமிருந்து நிலம் பிடிங்க பிராமணர்கிட்ட கொடுத்தாருன்னு இவங்க விளக்குறை எழுதியிருக்கானுங்க. ஓகே. புரியுதா உங்களுக்கு? இப்படியாக தொல்லியல் துறைங்கிறது ஒரு நேர்மை இல்லாமல் இவங்க வச்சிருக்க ஒரு சித்தாந்தத்துக்கு ஒத்துதுற மாதிரியே இத்தனை வருஷமா செயல்பட்டு வருது. ஓகே. ஓகே. புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த சித்தாந்தத்துக்கு வலு சேர்க்கறதுக்கு இது உங்கள் கட்சியினுடைய தொல்லியல் பிரிவா? தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய தொல்லியல் பிரிவு இல்லைங்களா? அப்போ தமிழர்கள் இதில் கேள்வி கேட்கக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, சமஸ்கிருதம் படித்தவங்களுக்கு தான் தொல்லியல் துறையில் வந்து கல்வெட்டு வாசிப்பாளர் வேலை அப்படின்னு ஒரு தகுதி. தமிழ்நாடு அரசாங்கம், திராவிட அரசாங்கம் சமஸ்கிருதத்தை ஆரியத்தை எதிர்க்கக்கூடிய அரசாங்கம் அது ஒரு தகுதியாக வச்சிருக்காங்க இப்போ வரைக்கும். இப்போ கடந்த ஆண்டுன்னு நினைக்கிறேன், இப்போ தமிழ்நாடு தொல்லியல் துறை வந்துட்டு பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிட்டாங்க. அந்த அறிவிப்பில் கூட முதுகலை அளவுக்கு வந்துட்டு சமஸ்கிருதம் படிச்சிருக்கணும், சமஸ்கிருதத்தில் பயிற்சி இருந்தால் தான் நீங்கள் வந்து இந்த பணியில் சேர முடியும்னு தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்தாங்க. அதை பற்றி பல்வேறு அரசியல் கட்சிகளும் கூட கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இப்போ வரைக்கும் இருக்குது. ஓகே. ஓகே. அப்போ என்னன்னா இவங்களுக்கு தேவை தமிழர்களை தமிழக வரலாற்றிடமிருந்து தூரமாக வைப்பது, தமிழர்களை தங்கள் வரலாறு தெரியாத ஒரு இனமாக வைத்துக் கொள்வது. நாங்கள் தான் உங்களுக்கு அது கொடுத்தோம், நாங்கள் தான் இது கொடுத்தோம்னு சொன்னால் நம்பிடுறாங்க இல்லைங்களா? லைக் உங்களை மாதிரி பல பேர் இருக்காங்க, அவங்க ஏன் வெளில தெரிய மாட்டாங்க, அவங்க ஏன் மறைக்கப்படுறாங்க? இங்கே வந்துட்டு யாரை வந்து முன்னுக்கு கொண்டு வர்றதுன்னு சொல்லிட்டு நம்ம மட்டும் தீர்மானிக்கிறது இல்லை, இங்கே இருக்கிற அரசியல் தீர்மானிக்குது. இப்போது உதாரணத்துக்கு சோழர் வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே நீலகண்ட சாஸ்திரின்ற பேர் தான் பள்ளிக்கூடத்தில் ஆரம்பித்து முதுகலை பட்டம் வரைக்கும் எல்லாத்துலேயும் இருக்குது. ஆனால் நீலகண்ட சாஸ்திரியை விட ரொம்ப அதிகமாக சோழர் வரலாற்றுக்கு ஆய்வு பண்ணு, நீலகண்ட சாஸ்திரி பண்ண ஆய்வு எதெல்லாம் தப்புன்னு சொன்ன ஒருத்தர் வந்துட்டு சதாசிவ பண்டாரத்தார். அவர் வந்துட்டு ஒரு முதுகலை வரலாறு படித்த மாணவனுக்கே தெரிய மாட்டேங்குது. ஓகே. சதாசிவ பண்டாரத்தார் இருந்த காலகட்டத்தில் இதே திராவிட இயக்கம் அவருக்கு வந்துட்டு விழாலாம் எடுத்திருக்கு. இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்கல்ல, அவர் வந்து என்ன எழுதினாருங்கிறதையும் பாடத்திட்டத்தில் வைக்கல. ஓகே. நீலகண்ட சாஸ்திரின்ற ஒரு பிராமணர் எழுதினதை நீங்கள் பாடத்திட்டத்தில் வைக்கிறீங்க. அப்போது தான் வாழ்ந்த காலகட்டத்தில் கொண்டாடப்பட்ட தமிழறிஞர்கள் கூட அவர்கள் தமிழர் என்பதற்காக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஓகே. அப்போது எல்லா காலகட்டத்திலையும் இவங்க அதை பண்ணுறாங்க. இப்போ தமிழ் மொழியில் வந்துட்டு இவங்க வந்துட்டு தமிழர்களுக்கு இது கொடுத்தவங்க அது கொடுத்தவங்க தந்தை அப்படின்னு குறிப்பிடக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், ஆய்வாளர்கள் அப்படின்னு இவங்களே குறிப்பிடக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரதான ஒற்றுமைங்கிறது இவங்க எல்லாமே தமிழர்கள் கிடையாதுன்றது தான். நீங்கள் தமிழராகவே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்துட்டு பரமசிவன் அவர்கள் வந்துட்டு ஒரு ஆய்வாளர் இல்லையா, இல்லை நெடுஞ்செழியன் அவர்கள் வந்து ஒரு ஆய்வாளர் இல்லையா? இவங்கெல்லாம் நமக்கு தெரிந்து நம்ம கண்ணால் பார்த்த ஆய்வாளர்கள். இவங்க வந்துட்டு சாவர வரைக்கும் திராவிட இயக்கத்தை ஆதரிச்சாங்கல்ல, இவங்களுக்கு அந்த இயக்கம் என்ன பண்ணிட்டு புரியுது, மன்னர் மன்னனாவது கொள்கை ரீதியாக எதிர்க்கிறேன், எனக்கு எதுவும் கொடுக்கலங்க, நான் புரிஞ்சுக்கிறேன், இவங்கெல்லாம் உங்களை ஆதரிச்சாங்கல்ல. அப்போ தமிழ்நாட்டில் தமிழராக பிறந்து ஆய்வு செஞ்சால் உங்களுக்கு எதுவும் கிடையாது. ஓகே. இதே மாற்று மொழியினராக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை வந்துட்டு ஏதாவது ஒரு தொகுதிக்கு எம்பி வரைக்கும் கொண்டு போவாங்க. இல்லாட்டி இந்த துறைக்கு நீங்கள் திடீர்னு வந்தீங்கன்னா கூட நீங்கள் தான் இந்த துறையை உருவாக்குனீங்க அப்படின்ட்டு உங்களை வந்து மேலே கொண்டு வருவாங்க. உங்களுக்கு தமிழே வாசிக்க தெரியலைன்னா கூட உங்களை வந்துட்டு அந்த மொழியில் வந்துட்டு புலமை மிக்க ஒரு அறிஞர்னு எழுதுவாங்க. உங்களுக்கு கல்வி அறிவே இல்லாட்டி கூட நீங்கள் கல்வி கொடுத்தீங்க அப்படின்னு எழுதுவாங்க. இது இவங்க இப்படி உங்களால் வந்து உருவாக்கப்பட்ட பிம்பங்கள் எல்லாமே பிறமொழியாளர்கள். ஓகே. அப்போது என்ன உங்களுக்கு இடிக்குதுன்னா, ஒரு தமிழரை வந்துட்டு ஒரு துறையில் வளர விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு தமிழர்களுக்கு வந்துட்டு அவங்களுடைய இனத்தை பற்றியான ஒரு அறிமுகத்தை உண்டு பண்ணிவிடுவாங்க. அப்போ அதுக்கு பின்னாடி நம்ம அவங்கள ஆள முடியாதுன்ற ஒரு அச்சம் வந்துட்டு அவங்களுக்கு தொடக்க காலத்துலேருந்தே இருக்குது இல்லைங்களா? அந்த அச்சத்தின் விளைவாக தான் பார்க்குறேன். அப்போது என்ன வந்து அவங்க வந்து எதிர்த்து தான் நான் வந்துட்டு வந்திருக்கேனே தவிர என்ன ஆதரிச்சு ஒன்று நான் வரலையே. அதுதான் கேட்குறேன். ஸோ அதுக்காக எல்லாருமே எதிர்ப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. நிறைய பேர் என்னென்னா எதிர்ப்பு இருக்குது பரவாயில்ல அப்படின்ட்டு இறங்கி போகிறவங்க தான் இந்த இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை வந்துட்டு ஒரு 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 தாழ்வுன்னு நினைக்காத ஒரு மனநிலையும் நம்ம கிட்டக்கு இருக்குது. அதை நம்ம வந்துட்டு அதனுடைய விளைவுன்னு தான் பார்க்கணும். நம்ம கல்வி முறையில் ஆரம்பித்து நம்ம படிக்கக்கூடிய பாடங்கள்,
நமக்கு சொல்லப்படக்கூடிய சிந்தனை எல்லாம் என்ன சொல்லுது, இவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க, இவங்க நமக்காக உழைச்சவங்கன்னு சொல்லுது இல்லை, நம்ம அதை மறுபரிசீலனையே பண்ணுறது இல்லைல்ல. ஆமாம், நல்லவங்க. ஆமாம், அதை அப்படியே நம்ம ஏற்றுக்கிறோம்ல, அதனுடைய வெளிப்பாடு தான் இது எல்லாமே. இங்கே ஒரு தமிழர் மேலே வரணும் அப்படின்னா, நீங்கள் வந்து நம்ம பையனா உங்களுக்கு வந்து 5 கோடி, ஒரு தமிழர் வந்துட்டு நீங்கள் உலக கேரம் சாம்பியனாக வரீங்கன்னா எல்லாரும் குரல் கொடுத்தா கூட உங்களுக்கு 1 கோடி தானே. புரியுது. இப்போ அதாவது தமிழர்கள் மறைக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இதுக்கான முதல் எதிரி யாருன்னு பார்க்குறீங்க? நான் ஆரம்பத்துலேருந்தே கேட்குறேன். தமிழர்களோட வரலாறும் சரி, தமிழர்கள் மறைக்கப்படுறதுக்கான முதல் எதிரி யார்? இதில் யார் வந்துட்டு லாபம் அடைகிறாங்களோ அவங்க முதலாவது. ரெண்டாவது, இந்த நிலை தொடரணும்னு யார் ஆசைப்படுறாங்க. ஓகே. இப்போது மற்ற நாடுகள்லாம் சுதந்திரம் கிடச்சோன்னா அந்தந்த இனம் அவங்கவுங்கள ஆட்சி செய்ய ஆரம்பிச்சுன்னா அவங்கவுங்க வரலாறு வெளில வந்துடும், அவங்க மேலே வந்துடுவாங்க இல்லைங்களா. ஆனால் இங்கே மட்டும் என்ன நடக்குதுன்னா நம்ம இன்னும் ஆட்சியை பண்ணலையே. பல நூற்றாண்டாக வந்துட்டு தமிழர்கள்ட்ட வந்து ஆட்சி அதிகாரம் கிடைக்காம இருக்கிறதுக்கான ஒரு வேலை மட்டும் ரொம்ப தரவாக நடந்துக்கிட்டே இருக்குல்ல இல்லைங்களா. அப்புறம் வந்து ஒரு தமிழர் வந்துட்டு மேலே வர்றாருன்னா அவருக்கு வந்து சாதி அடையாளத்தை சொல்கிறது. அதே வந்து ஒரு மாற்று மொழியில் வேணால் அவர் திராவிடர்னு மட்டும் சொல்கிறது. ஓகே. நீ வந்து இங்கே தாய்மொழி என்ன சாதி என்னங்கிற வரைக்கும் எடுத்து வெளில போகிறல, அவர் மட்டும் எப்படி திராவிடர் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ளே போயிடுறாரு. அதுவும் எனக்கும் அவனுக்கும் பொதுவான ஒரு அடையாளத்துக்குள்ளே, நான் வந்து வேறுன்னு யோசிக்க முடியாதுன்னு ஒரு அடையாளத்துக்குள்ளே நான் வந்தால் மட்டும் என்னை மட்டும் பிரிக்கிறதுக்கான ஒரு வேலையை பார்க்குறீங்கல்ல. ஓகே. இல்லைங்களா. அப்போ இதெல்லாம் வந்துட்டு இங்கே அரசியல் சார்ந்து செய்யப்படக்கூடிய ஒரு வேலைங்களாக இருக்குது. அப்போது இதன் மூலமாக பலனடையக்கூடியவர்களும் இதை வந்துட்டு இந்த நிலையை வந்து தொடர வைக்கணும்னு முயற்சி பண்ணக்கூடியவங்களும் இதுக்கு நமக்கு வந்துட்டு தமிழர்களுக்கான பொது எதிரிகள்ங்கிறத வந்துட்டு தமிழர்கள் உணர்ந்துக்கணும். ஓகே. நம்ம வரலாறு வந்து சரியானதாக இருக்கலாம் அல்லது தவறானதாக இருக்கலாம், நம்ம சரியாக பண்ணியிருக்கலாம் தப்பாக பண்ணியிருக்கலாம். ஆனால் ஒரு தப்பை நம்ம பண்ணாமலே அதை நம்ம செஞ்சோன்னு நம்ம மண்டைக்குள்ளே புகுத்தி அதன் மூலமாக நம்ம ஒரு குற்ற உணர்வுக்கு ஆட்பட்டு நமக்கு வந்துட்டு இதுக்கான ஒரு வல்லமையே இல்லையோ, நமக்கு வந்து தேர மாட்டோமோ ஒரு சுய சந்தேகத்திலேயே நம்ம வச்சுக்கிறது இருக்குல்ல, அது வந்துட்டு ஒரு உளவியல் சிறை மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடு ஆக்கி வச்சிருக்காங்க. ஓகே. அதுலேருந்து நம்ம வெளில போனோம்னா தான் நம்ம மேலே வர முடியும். அப்போ இந்த நிலையை யார் யாரெல்லாம் வந்துட்டு பயனடைகிறாங்களோ, இது யார் யாரெல்லாம் வந்துட்டு தொடரணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களை வந்துட்டு நம்ம உடைக்காம அவங்க முகத்திரையை கிழிக்காமல் இதை கடந்து போகிறதுன்றது கடினம் தான்.